அந்த மாதிரி சந்தானம் சார்கிட்டயே நிறைய ஃபன் பண்ணுவேன் நான். நிறைய ஃபன் அவர் பண்ணுவேன். ஒரு சும்மாவே ஜோக் கவுண்டர் வந்து போட்டே இருப்பாரு. அவர் அதை தான் சொல்லுவார், நீ என்ன எனக்கு மேலே உட்காந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்கு ஜோக்ஸை, அதெல்லாம் சிலதெல்லாம் படத்தில் யூஸ் பண்ண முடியாது சார் அப்படின்வார். என்னென்னா ஒரு ஐயர் போட்டு ஒருத்தர் அடிச்சுட்டே இருப்பான், மாறன் மாதிரி ஒரு கேரக்டர் அடிச்சுட்டே இருப்பான் சார் அப்படின்னு. நீங்கள் போய் கேட்பீங்க, ஏன்டா ஐயர் அடிக்கிறேன், என் தங்கச்சி கன்னியாஸ்திரி ஆகிட்டா அதுக்கு இந்த ஆள் தான் காரணம், அதனால் அடிச்சுட்டு இருக்கேன்னு மாறன் அடிச்சுட்டே இருப்பார் அவர். உடனே நீங்கள் கேட்பீங்க, ஏங்க அவர் கோயில் ஐயர், சர்ச் ஃபாதராக அவர், உங்கள் தங்கச்சி கன்னியாஸ்திரி ஆனதுக்கும் ஐயருக்கும் என்ன சம்பந்தம்னு. எப்போ பார்த்தாலும் நான் என் தங்கச்சியை கோயிலுக்கிட்ட போனால் என் தங்கச்சியை பார்த்து எதிர்காலத்தில் நீ நன்னா வருவே அப்படின்னு சொன்னார் சார். நீ என் தங்கச்சி நன்னா புரிஞ்சிருச்சு இந்த கமெடி எனக்கு. இதுதான் விஷயம். இது சந்தானம் சார் கேட்டு சிரிச்சு, இதுக்கு நீங்கள் ஒரு சீன் பண்ணியிருக்கீங்க இதை கூட. ஏன்னா நீங்கள் மாறன் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு சீன் வேணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்புறம் மாறன் கேரக்டரே மாறி போச்சு. அதில் மனோபாலா சார் ஒரு புரோக்கர் கேரக்டர் பண்ணியிருப்பார். முதல்ல அதுக்கு மாறன் தான் நான் பேசிட்டு இருந்தோம். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படின்னு ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு சீன் வச்சு பண்ணுவோம் சார். என்னங்க அக்கிரமாக்குது, இதை பண்ணால் என்னை விடுவாங்களா, சும்மா விடுவாங்களா எல்லாரும். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி சீன்ஸ், குட்டி குட்டி கலாட்டா. கொன்னுட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு 18 நிமிஷம் ஒரு சீன் பண்ணியிருந்தேன். எப்படி 6 மணி காமெடியோ அதே மாதிரி கொன்னுட்டீங்கன்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு 18 நிமிஷம் ஒரு சீன் பண்ணியிருந்தேன். எப்படி சார் அவ்வளோ நேரத்துக்கு ஒரு திருப்பி வரும், கொன்னுட்டீங்கன்றதே வரும். ஏன்னா அதில் ஒரு டெட் பாடி இருக்கும் கதையில், ஷாக் அடிச்சு சேர்த்து போயிருப்பார். அவர் கட்டில் அடியில் எடுத்து தள்ளி வச்சிட்டிங்கன்னா, இப்போ ரெண்டா பாலசரவணன் இருக்கார் இல்லையா, அவருக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு ஒருத்தர் ஒருவர், அவர் மாப்பிள்ளை பார்க்க வந்திருப்பார். என் பொண்ணு வந்து அவனை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எப்போவாது உற்சாகமானான்னா சந்தோஷமானான்னா தோலை தட்டி கொண்டுட்டீங்கன்னு. ஓகே, இவங்களா உள்ள பாடி இருக்குது, இவர் கொண்டுட்டீங்கன்னு போதெல்லாம் பயப்படுவாங்க. ஓ இதுக்கு அவரை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சொல்றாரு, நீங்க தானே மிஸ்டர் வெற்றி, ஆமா கொண்டுட்டீங்க அப்படின்னு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு வேறு சண்டை. பேப்பரில் பார்த்தேனே, பேப்பரில் பார்த்தீங்களா, இப்போதான் நடந்தது, இதுக்குள்ளே எப்படி பேப்பரில் பார்த்துட்டு கேட்டார். உங்கள் மச்சினர், அதாவது பெரிய ஜமீன்தார் விஜயகுமாரோடைய பையனுக்கு நல்ல அலையன்ஸ் ஒன்று பேப்பரில் போட்டிருந்தது, அதை பார்த்தேன். அதுக்கு அந்த பேப்பரில் பார்த்தோன்னா நான் பயன்ட்டேன் சார். பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கீங்க, ஏன் சார் கொண்டுட்டீங்கன்னா, அது என்னோடய வழக்கம். எப்போது உற்சாகம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்படி தோலை தட்டி கொண்டுட்டீங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, பக்கத்தில் தம்பி ராமியா, இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, நிஜமே அதானே அப்படின்னு.